உலக அரசியலினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் தனி மனிதர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படிங்கிறத டிபி ட்ரூப்ஸ் உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு அதை சரிபார்ப்பதற்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இன்றைக்கி நான் சொல்கிற இந்த சில விஷயங்களை யாராவது ஃபாரின் நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய கேஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வரலன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. 2021 ரஷ்யாவினுடைய கேஸை தான் ஐரோப்பிய ஒன்றியம் 40% பயன்படுத்தினாங்க. 2022-23 கணக்குப்படி அது 10% குறையுது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வருது, ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. அந்த பொருளாதார தடை காரணமாக நாங்கள் கேஸ் எல்லாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் கேஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறாங்க ரஷ்யா. அதை வாங்குறதுக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் கம்மி பண்ணுது. இதை கேஸ்ப்ரோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உக்ரைன் வழியாக செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் உக்ரைன் ரஷ்யா இவங்க இடையே ஒரு டீல் இருந்துச்சு. இந்த கேஸை கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ ரூபாய் எனக்கு நீ தரணும், அது மட்டும் இல்லாமல் 2024 டிசம்பரோடு அந்த டீல் முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ 2025 பிறந்த உடனே அந்த டீல் க்ளோஸ் ஆயிருச்சு, எக்ஸ்பயர் ஆயிருச்சு. இதுக்கு மேலேயும் ரஷ்யாவினுடைய கேஸ் உக்ரைன் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் தடுத்து நிப்பாட்டுறாங்க. இதை ஸ்லோவாக்கியா எதிர்க்கிறார்கள். பகிரங்க ஒரு எச்சரிக்கையை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸ்லோவாக்கியா இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? உக்ரைன் வழி வரக்கூடிய இந்த கேஸை ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற வாசல் வழியாகத்தான் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துட்டு இருந்தாங்க. இதனால ஸ்லோவாக்கியாவுக்கு நிறைய டாரிஃப் வழியாலாம் பணம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவங்களும் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ரஷ்யாவினுடைய கேஸ் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிடைக்காமல் இருப்பது. இதை பற்றி கொஞ்சம் கேட்டு பாருங்க, என்ன எதிர்வினைகள் இருக்கும், இது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு சொல்லுவாங்க.